is talented to know is the aura around me is right or wrong. என்னை சுத்தி பாசிட்டிவ் வைப் இருக்கா நெகட்டிவ் வைப் இருக்கான்னு கூட ஒரு குழந்தையால கண்டுபிடிக்க முடியும். பாவம் அதை ஒரு குழந்தையால கண்டுபிடிக்க முடியும்னு தெரியாம தான் 24,000 ரூபாய்க்கு ஒரு மீன் வாங்கி 13,000 ரூபாய்க்கு ஒரு தொட்டி வாங்கி அதுக்குள்ள தினேக்கும் போட்டு 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 அது லெஃப்ட்ல திரும்பினா லெஃப்ட்ல போய் ரைட்ல திரும்பினா ரைட்ல போய் வீட்டுக்குள் ஒரு அறிவாளி இருக்கிறான்னு விவரம் தெரியாம மீனை நம்புற அம்மாவும் அப்பாவும் பெத்த பிள்ளைய நம்புறதே இல்லை. அது ஏன்னே தெரியல. எல்லா அப்பா அம்மாவுக்கும் எழுத்து வீட்டு பிள்ளை தான் நல்ல பிள்ளையா தெரியும். எழுத்த வீட்டில் இருக்க சுரேஷோட அம்மா சொல்லுவாங்க, ரமேஷ் எவ்வளோ நல்ல பிள்ளையா இருக்கான், அவங்க அம்மா அப்பா சொல்றதை எப்படி கேட்குறான், ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறான், ஒபீடியண்டா இருக்கான், கோயிலுக்கு போறான், நீ ஏன் இப்படி இருக்க அப்படின்னு திட்டுவாங்க. சுரேஷோட அம்மா ரமேஷை பத்தி சொல்லி, ரமேஷ் வீட்டில் அதே நேரத்தில் நடக்கும். நீ எல்லாம் ஒரு பிள்ளையா, எழுத்து விட்டு சுரேஷை பாரு எப்படிப்பட்ட பிள்ளையா இருக்கான், கோயிலுக்கு போறான், அம்மா சொல்றதை கேட்குறான். அது ஏன்னே தெரியல, எல்லாருக்கும் எழுத்து விட்டு பிள்ளை தான் நல்ல பிள்ளையா தெரியும். ஒருவேளை நாமெல்லாம் தப்பான ஆளா இருக்கிறதுனால என்னமோ நாம பெத்த பிள்ளைங்க எல்லாம் கொஞ்சம் தப்பான ஆளுங்களா தான் இருக்கும்னு நாம நம்புறோமோ என்னமோ. நாம தப்புனா நம்ம பிள்ளையும் தப்பு, நாம சரினா நம்ம பிள்ளையும் சரி. உங்க பிள்ளைக்கு அறிவில்லைன்னு சொன்னா உங்களுக்கும் அறிவில்லை. உங்கள் பிள்ளை அரகண்ட்னா நீங்களும் அரகண்ட், உங்க பிள்ளை முட்டாள்னா நீங்களும் முட்டாள். உங்க பிள்ளைக்கு ஒன்றும் விளங்காதுன்னா உங்களுக்கு ஒன்றும் விளங்காது. உங்க பிள்ளை உருப்படாம போயிரும் உங்க வாயிலேருந்து ஒரு வார்த்தை வரும்னா நீங்க ஏற்கனவே உருப்படலைன்னு அர்த்தம். வீடுதான் ஒரு குழந்தையினுடைய முதல் பள்ளிக்கூடம். ஆனா அந்த பள்ளிக்கூடமாக இல்ல, வீட்டில் 2 வாத்தியார் இருக்காங்க. அம்மானு ஒரு வாத்தியார், அப்பான்னு ஒரு ஹெட் மாஸ்டர். ஐயோயோயோயோ இவங்க படுத்துற பாடு இருக்கு. ஏதோ இவங்கெல்லாம் ஏற்கனவே 2 தடவை ஐஏஎஸ் படித்த மாதிரியும், அதெல்லாம் பிடிக்காம தான் இவர் ப்ளூ கலரில் கட்டம் போட்ட கைலியை கட்டிக்கிட்டே வீட்டுக்குள்ளே நடக்கிற மாதிரியும், அந்த அம்மா ஐஎஃப்எஸ்க்கு படிச்சுட்டு இவரை கல்யாணம் பண்ண பிறகு வேலைக்கு போக முடியாதனால வீட்டில் இட்லியை விற்கிற மாதிரியும். படிக்கிறியா இல்லையா, படிக்கிறியா இல்லையா, படிக்கிறியா இல்லையா, நீங்க ஏன்டா படிக்கிறேன்னு ஒரு நாள் பிள்ளைங்க கேட்டதே கிடையாது. இவ்வளோ சொல்றிய அப்பா, கூடையே சுத்திரிய செவ்வாழ, நீ என்னைக்காவது படிச்சிருக்கியான்னு பிள்ளைகள் கேட்டதே கிடையாது. பயம், மனசு நிறைய பயம் இருக்கிறது. அது ஒரு குழந்தையினுடைய கற்பனா சக்தியை முடக்குகிறது. ஒரு குழந்தையினுடைய ஆல்டர்னேட்டிவ் திங்கிங் மெக்கானிசத்தை ஸ்பாயில் பண்ணுது. ரீடிஃபைனிங் எனர்ஜி மெக்கானிசத்தை ஸ்பாயில் பண்ணுது. அந்த குழந்தையினுடைய கிரியேட்டிவிட்டியை கொல்லுது. எந்த வீடு ஒரு குழந்தையை சுதந்திரமாக ஒரு வனாந்தரத்தில் ஓடுகிற பறவையை போல் சிந்திக்க அனுமதிக்கவில்லையோ அந்த வீடு சரியான பள்ளிக்கூடம் அல்ல.